Hello everyone, welcome to my channel, my lifestyle vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின் குஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம குண்டூசிலாம் குத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாடலில் ஒரு குட்டி குஷன் நம்ம செய்ய போகிறோம். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் நம்ம செய்யலாம், அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாடலில் செய்ய போகிறோம். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண எல்லா டெய்லரிங் வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, அடுத்ததாக வந்துட்டு மேட்சிங் த்ரெட் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா உள்ளன் த்ரெட் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்துட்டு என் பொண்ணுடைய பழைய ஃப்ராக்கில் இருந்தது, இதை நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களோட ஃப்ராக்கில் இல்லை உங்கள் சாரீ ப்ளவுஸ் இது மாதிரி எதுலையாச்சும் பீட்ஸ் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த கிளாத் பழையசானதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போடும்போது இந்த பீட்ஸ் மட்டுமாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம செய்யும் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி எடுத்திருக்கேன், கை ஊசி. அடுத்ததாக ஒரு கப் எடுத்திருக்கேன். அந்த ஷேப்பை வந்துட்டு நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்க போகிறோம், அதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஷேப்பாக இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கையை விட நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள் நம்ம ஃப்ளவர் டிசைன் செய்யும்போது கொஞ்சம் சின்னதாகிடும். ஸோ நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி பாக்ஸை வச்சுட்டு நம்ம சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இது ஃப்ளவர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப் தேவைப்படும். இப்போ இந்த 2 சர்க்கிள்ஸையும் அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டோம். இது ஒன்று மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அது மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஒரு 1 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நம்ம தைக்காமல் விட்டு வைக்கணும், அப்போ தான் வந்து கிளாத்தை திருப்பிக்க முடியும் நல்ல பக்கத்துக்கு. இப்போ நீங்கள் ஸ்டிச் போடுறது ராங் சைடில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம், நம்ம கேப் விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த சைடை திருப்பிக்கிறோம். திருப்பினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பஞ்செல்லாம் நம்ம அடைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த குட்டி கேப் இருக்குது பாருங்கள், அதையும் ஸ்டிச் போட்டு மூடிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது பாருங்கள், அதை ஊசியில் கோத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர் ஸ்டிச் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது ஒரு ஆப்போசிட்டில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா அது டைட்டாக இருக்கும். இப்படி பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக பெட்டல்ஸ், எத்தனை பெட்டல்ஸ் உங்களுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக பெட்டல்ஸ் வச்சுடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு சைடை பெட்டல்ஸ் வைக்க ஆரம்பிங்க. ரொம்ப டைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இழுக்காதீங்க த்ரெட்டை, லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் மாதிரியான ஷேப் லைட்டாக கிடச்சிதுன்னா போதும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத் சுருங்கின மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அங்கே எங்கே முடிச்சிருக்கோ அதே இடத்துல திரும்ப நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். 2 வாட்டி ஊசி உள்ளே விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வச்சுருக்க அந்த பீட் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறோம். பாருங்கள், அழகான ஒரு பின் குஷன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சூயிங்.